மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஆற்றும் உரைக்கு பெயர் ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். இதில் வேடிக்கை என்னவென்றால், ஆற்றாத உரைக்கு நன்றி தெரிவிப்பது. அதனால்தான் இந்த தீர்மானத்தை நான் முன்மொழியும் போது பதிவு செய்யப்பட்ட உரை என்றே குறிப்பிட்டிருக்கிறேன். தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கேட்பதல்ல தேசபக்தி. தேசிய கீதம் இசைக்கும் போது இங்கு இருந்திருக்க வேண்டும். இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் யாரும் தேசபக்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இல்லை. சிப்பாய் கழகத்திற்கு முன்பே வேலூர் புரட்சி செய்த மண் தமிழ்நாடு. சட்டமன்றம் என்பது மக்கள் பிரதிநிதிகளின் மன்றம். இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு மட்டும்தான் அதிகாரமே தவிர நியமன பதவிகளுக்கு மக்களாட்சியில் அதிகாரம் கிடையாது. நியமன பதவியில் இருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். அதன் வரம்பை மீறி செயல்படுவது மக்களாட்சிக்கு எதிரானது என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்கின்ற முறையையே மாற்ற வேண்டும் என்ற சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்மொழிந்து அதற்குரிய சட்ட வழிமுறைகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருப்பது இந்திய ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக அவர் இருக்கிறார் என்று காட்டுகிறது. ஆளுநருக்கு துணையாக வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு முதல்வர் அவர்கள் தன்னை சூப்பர் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா என முன்னிறுத்தி கொள்ள பார்க்கிறார் என்று பதிலளித்திருக்கிறார். நான் அவருக்கும் சொல்வேன், அவருக்கு முன்னதாக இந்த அவையில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஆளுநருக்கும் சொல்வேன், எங்கள் முதல்வர் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அல்ல, சுப்ரீம் சீஃப் மினிஸ்டர். எக்கனாமிக் டைம்ஸ் நாளேடு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிட்டு தமிழ்நாட்டிற்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என்ற விருதினை வழங்கியிருக்கிறது. சி ஓட்டர் நிறுவனத்தின் இயக்குனரும் திரு யஷ்வந்த் தேஷ்முக் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக 5 டாப் முதலமைச்சரின் பட்டியலில் இருந்து வருகிறார். இப்படி தொடர்ச்சியாக இருந்து வருவது அசாதாரணமானது என்று குறிப்பிடுகிறார். எனவேதான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், எங்கள் சீஃப் மினிஸ்டர் சுப்ரீம் சீஃப் மினிஸ்டர் தான். எவரிடமும் நம் முதல்வர் குனிந்து தவழ்ந்து செல்வதில்லை. ஏன் யாரையும் சந்திக்க கைக்குட்டையை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு செல்வதில்லை. மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பு உறுதியாக இருக்கும் என்பதால் நம் முதல்வர் அவர்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக உரிமை போராட்டத்தை நடத்தி வருகிறார். எப்போதெல்லாம் திராவிடம் தமிழ்நாட்டை ஆளுகிறதோ அப்போதெல்லாம் இந்தியாவே திரும்பி பார்க்கும். இதுதான் இந்த மண்ணின் வரலாறு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1920ஆம் ஆண்டு அப்போதே இந்தியாவில் இருந்த மாகாணங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், மத்திய மாகாணம், ஐக்கிய மாகாணம் போன்ற மாகாணங்களில் நடந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் பங்கேற்கவில்லை. ஆனால் அன்றைய சென்னை மாகாணமான நம்முடைய மாநிலத்தில் நீதி கட்சி என்கின்ற திராவிட அரசியல் இயக்கம் தேர்தல் களம் கண்டது, வென்றது, ஆட்சி அமைத்தது. மற்ற மாகாணங்களில் அதன் கவர்னர்கள் ஆட்சி செய்தனர். நம்முடைய சென்னை மாகாணத்தில் கவர்னரை விட மக்களின் அரசுதான் முதன்மையானது என்று சொல்லக்கூடிய வகையிலே திராவிட இயக்கமான நீதி கட்சியின் ஆட்சி அமைந்தது. அந்த நூற்றாண்டு பாரம்பரியமிக்க பெருமிதத்துடன் சுதந்திர இந்திய ஜனநாயக நாட்டில் ஆளுநர்கள் கையில் மாநில அரசுகளின் அதிகாரம் சென்று விடாமல் மக்களாட்சியின் நாயகராக மிக சிறந்த நிர்வாகத்தை வழங்கி வருகிறார் நம் முதல்வர் அவர்கள். கடந்த நிதியாண்டில் தமிழ்நாடு 11.19% என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. இது கடந்த 14 ஆண்டுகளில் தமிழ்நாடு கண்டிராத வளர்ச்சியாகும். 2021-22ஆம் ஆண்டில் 2.9 கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் இருந்த நிலையில் 24-25ஆம் ஆண்டில் வேலைவாய்ப்புகள் 3.87 கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நடத்தப்பட்ட 2437 வேலைவாய்ப்பு முகாம்களில் 3 லட்சத்திற்கும் மேலான இளைஞர்கள் தனியார் துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர். தொழிற்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 12.16 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களோடு 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
சமூக நீதி அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் அரசின் சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்துள்ள உலக வங்கி இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்த திராவிட மாடல் ஒரு முன்மாதிரியாக அமையலாம் என பரிந்துரைத்திருக்கிறது. ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு 23-24 ஆண்டிற்கான நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகளை குறித்த 4வது ஆய்வறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட்டது. அந்த அறிக்கையில் வறுமை ஒழிப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு ஆகியவற்றில் தமிழ்நாடு சிறப்பாக செயலாற்றி தேசிய அளவில் முதல் மாநிலமாக உயர்ந்துள்ளது என்றும், பசிப்பினி அகற்றல், பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு, தரமான கல்வி, மக்கள் நலம் மற்றும் சுகாதார வாழ்வு, தொழில் வளர்ச்சி, புத்தாக்க தொழில் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், தூய்மையான குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல், சமத்துவ இன்மையை குறைத்தல், உற்பத்தி மற்றும் நுகர்வு, அமைதியை காத்தல், நீதி நிர்வாகம், வலுவான நிறுவனங்கள், பாலின சமத்துவம் ஆகிய இனங்களில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உயர்ந்து சிறந்துள்ளது என்று பாராட்டியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி தனது 23-24 ஆண்டிற்கான வளர்ச்சி குறித்த ஆய்வேட்டில் மனித வளங்களை வளர்ப்பதில் மகாராஷ்டிரம், குஜராத் மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேற்றம் கண்டு இந்தியாவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளதாக பாராட்டியுள்ளது. அமெரிக்க செய்தி நிறுவனமான நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் சாம்பியனாக இருப்பதாக பாராட்டி கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. புத்தாக்க நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செய்வதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் குறிப்பிட்டு பாராட்டியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு முதலீட்டாளர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி வருகிறது என தினமணி நாளிதழ் தலையங்கம் எழுதியிருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக 5 ஆண்டு கால கழகத் தலைவர் அவர்கள் தலைமையில் நடந்து வரும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1,91,309 அதிகரித்து தேசிய அளவில் தனிநபர் வருமானம் தமிழ்நாடு 2வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, விஞ்ஞானத்தின் பாதை ராஜபாட்டை அல்ல என்பார்கள். அதுபோல அரசியல் பாதையும். அதனால்தான் கழகத் தலைவர் அவர்கள் அவதூறு பரப்புவோர் பற்றி அக்கறை கொள்ளாமல் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் நலன் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டு செயலாற்றி வருகிறார். 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்கு குறித்த 1,91,00,000 குடும்பங்களை சந்திக்கும் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை கழகத் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். கழகத் தலைவரின் திராவிட மாடல் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் சமூக நல திட்டங்களால் பயன்பெறாத குடும்பம் என ஒன்று இருக்க முடியுமா? தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு திட்டத்தால் பயனடைந்து வருகின்றனர். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எந்த ஒரு அரசும் செய்திராத மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக 6,936 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் 3,000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கியது மட்டுமல்லாமல் இதனால் 2.23 கோடி குடும்பங்கள் பலனடைந்தது. பொங்கலுக்கு வழங்கிய வேட்டியையும் சேலையும் தலைமுறையினர் தமிழர் திருநாள் உடையாக மாற்றி இன்ஸ்டாகிராம் லீட்ஸாக உளைவரி வைரலாக்கி இருக்கிறார்கள். பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வியில் காலை உணவு திட்டத்தை, நான் முதல்வன் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் ஆகிய திராவிட மாடல் அரசின் 3 திட்டங்கள் பாணியில் ஓராண்டுக்கு முன்பே பிரிட்டனில் நடந்த தேர்தலில் அந்நாட்டின் தொழிலாளர் கட்சி தேர்தல் வாக்குறுதியாக அளித்து வெற்றி பெற்றிருப்பதை தினமணி நாளிதழ் குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ் மக்களாகிய நீங்கள் இப்படி ஒரு சிறந்த முதல்வர் கிடைத்ததற்கு பெருமைப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டின் மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உதாரணமாக உள்ளது என நமது முதல்வரை பாராட்டி இருக்கிறார் தெலுங்கானா மாநில முதல்வர் மாண்புமிகு ரேவந்த் ரெட்டி அவர்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயல்பாடுகளை கவனித்ததாகவும் அதில் ஒட்டுமொத்த செயல்திறனிலும் சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என இந்தியா டுடே இதழின் இயக்குனர் திரு ராஜ் செங்கப்பா குறிப்பிட்டுள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஏறத்தாழ 25 லட்சம் பட்டாக்களை தமிழ்நாட்டில் வழங்கிய மிக பெரும் சாதனை படைத்திருக்கிறது நமது திராவிட மாடல் அரசு. இந்த பட்டாக்களை வழங்குவதற்காக சமீபத்தில் 2 அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறது. ஒன்று அரசாணை எண் 97, இன்னொன்று அரசாணை எண் 205. அரசாணையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 2 ஆணைகளில்
அரசாணை 97 பெல்ட் ஏரியாவாக இருப்பதை தளர்த்தி இன்றைக்கு பட்டாவை வழங்கியிருக்கிறோம். அரசாணையை 205 ரேட்டை ஃபிக்ஸ் செய்திருக்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் செல்லுகிற போது அவர்களுக்கு நாம் பணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இவற்றை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்தில் பெரும்பகுதியான மக்கள் காலங்காலமாக 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இருந்து வரக்கூடிய அவர்களுடைய தலைமுறைகள் இந்த திராவிட இயக்கத்தினால் கல்வி அறிவு பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு படித்து அரசு வேலை வாய்ப்புகள் பெற்றிருக்கிற காரணத்தினால் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு பட்டாக்கள் வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அரசாணை எண் 205 குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விதியை தளர்த்தி யாரெல்லாம் பன்னெடுங்காலமாக ஒரிஜினலாக யார் அங்கே ஆக்குபென்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் அரசு வேலையில் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்டு இப்போது அரசு வேலையில் இருந்தாலும் கூட எல்லோருக்கும் கொடுப்பது போல அந்த இலவச பட்டாவை கொடுத்து அதற்கு எக்ஸ்டெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த அரசாணை முழுமையாக சென்னை மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பயனை அளிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஜிஓ 97 பெல்ட் ஏரியாவுடைய கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் செய்திருக்கக்கூடிய நம்முடைய அரசு சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 2 வகையான நிலங்களை பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மாநகராட்சி பொது, இன்னொன்று மாநகராட்சி பிரைவேட் என்று இருக்கிறது. மாநகராட்சி பொது என்கின்ற நிலத்தினை பட்டா வழங்குவதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. இன்றைக்கு பட்டா வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாநகராட்சி பிரைவேட் என்கின்ற இடத்தை இந்த அரசாணை கட்டுப்படுத்தாது என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாநகராட்சி பிரைவேட் என்கின்ற நிலத்திலும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டாக்களை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48 என்று தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை இதுவரை 545 விருதுகளை, ஒன்றிய அரசின் விருதுகளை பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சேரும். அது மட்டுமல்ல, டெல்டா விவசாய பகுதியில் தஞ்சை டெல்டா பகுதி வளம் கொழிக்க கரிகால பெருவளத்தான் காவிரி படுகையில் கல்லணையை கட்டினான் என்றால் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை நிறைவு செய்திடும் வகையில் ரூபாய் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவளம் வடிநில பகுதியில் மாமல்லன் நீர்த்தேக்கத்தினை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டிய தற்கால கரிகால் பெருவளத்தான் நமது முதல்வர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கிறது. பொதுமக்களின் வாக்குரிமை பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்ட போது முதல் குரல் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு ஏற்றாற்போல் தொகுதி மறுசீரமைப்படுவதை கண்டித்தும் நமது முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எஸ்ஐஆர் குறித்து முதலமைச்சர் பேசியது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கும் தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையில் வந்தபோது நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், முதலமைச்சருடைய கூற்றை உச்சநீதிமன்றமும் வலு சேர்த்திருக்கிறது என்பதற்காகத்தான் நான் 2 வரிகளை படிக்கிறேன். A special revision may involve serious consequences in the civil rights of a person who is already a voter. So why should we not expect you, election commission பார்த்து கேக்குது உச்சநீதிமன்றம், why should we not expect you to have a procedure that is transparent? வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தலைவர் சொன்னார். அதை தான் உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. எனவே நிறைவாக பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்போது தூங்குகிறார் என்பதே தெரியவில்லை. எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரது உழைப்பால் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. பேரவைத் தலைவர்களே, may I conclude my speech with these lines. In 2026, the month of May is most important. பேரவைத் தலைவர் அவர்களே, in 2026, the month of May is most important because in May they may not come to power, but in May our chief minister will continue and the Tamil Nadu will succeed. Our chief minister will continue and Tamil Nadu will succeed. Our chief minister will continue and Tamil Nadu will succeed என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.